அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்கான். இந்த ரெண்டாவது ப்ரோமோன்னு ஒன்று போட்டான்ல, அதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சும்மா அது ஒரு 2 நிமிஷம் நடந்த ஒரு விஷயம். சபரி ஒரு பக்கம் கத்துவார், அவருக்கு பசிக்குது மாத்திரை போகணுன்னு சொல்லிட்டு அரோரா அழுகுற மாதிரி ஒரு ஆக்டை போடுவாங்க, அவ்வளவுதான். அதை ரெண்டாவது ப்ரோமோவாக போட்டிருக்கான். அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கும் சுவாரஸ்யமாக எந்த டேஷும் இந்த நிகழ்ச்சியில் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு டாஸ்க்கு எப்படி கொடுக்கணும், ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு பிக் பாஸ் ஸ்கூல் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலாக நடக்கும். ஆனால் டாஸ்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கவே கூடாது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை திட்டவே கூடாது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கக்கூடாது, ரொம்ப அவங்கள அன்பாக பண்பாக பார்த்துக்கணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு மார்க் போடணும். எந்த டீச்சர் நல்லா நடத்துகிறாரு, எந்த டீச்சர்கிட்ட சுவாரஸ்யமாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ஏண்டா ஸ்கூலில் ஃபன்னாடா பண்ணுவீங்க, ஸ்கூலில் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு டாஸ்க்காக கொடுங்களேன். இப்போ ஏஞ்சல் வர்சஸ் டீமன் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏஞ்சலுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும், டீமனுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும்ல. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, எந்த டீமன் சாஃப்டாக நடந்துக்கிட்டாங்க, இல்லை எந்த ஏஞ்சல் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம சூஸ் பண்ணுவோமா? இல்லையா? எந்த டீமன் டீமனாக நடந்துக்கிட்டாங்க, எந்த ஏஞ்சல் ஏஞ்சலாக, அதாவது என்ன நடந்தாலும் தன்னுடைய நிலையை விடாமல் இருந்த ஒரு ஏஞ்சல், அப்படி தானேங்க நம்ம பார்ப்போம். அது என்னங்க ஸ்கூல் டாஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சேட்டைகளும் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்லாம் அமைதியாக இருக்கணும், அவங்கள அன்பாக திருத்தணும். கடைசியில் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்டல் நல்லா இருந்துச்சா இல்லை ஸ்கூல் நல்லா இருந்துச்சா, இங்கே டீச்சர்ஸ் நல்லா நடத்துனாங்களா இல்லை வார்டன்ஸ் நல்லா நடத்துனாங்களான்னு சூஸ் பண்ணுமா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சர்ஸ்க்கு மைண்டில் என்ன ஸ்டோர் ஆகும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை திட்டக்கூடாது அப்படின்றது ஸ்டோர் ஆகுமா இல்லையா? நம்ம நல்ல பேர் எடுக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்டு எந்த டீச்சர் எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அன்பா பண்பா ரொம்ப அவன் என்ன பண்ணாலும் அமைதியாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் இவன் என்ன சொல்லுவான், இந்த டீச்சர் என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நாங்கள் என்ன செட்டப் பண்ணாலும் அவங்க எங்களை திட்டலை, இந்த ஹாஸ்டலில் இவர் இப்படி பண்ணார், ஃபுட்டெல்லாம் இப்படி இருந்துச்சு. இதுவா ஒரு டாஸ்க்கு? இப்படி நீங்கள் டாஸ்க் வச்சிங்கன்னா எங்கே சுவாரஸ்யமாக இருக்கும், எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி? இது எங்கேயாச்சும் நீங்கள் யோசிங்க மக்களே. ஸ்டூடெண்ட்டாக இல்லை, டீச்சர் மட்டும் டீச்சராக இருக்கணும் அப்படின்னா எப்படி? கொஞ்சமாச்சும் ரூட்னஸ், கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் இருக்கணும்ல. அங்கே ஒரு கடிவாளம் போடுறாங்க, நீங்கள் ரூடாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், உன்னை சூஸ் பண்ண மாட்டான். அப்போ அவன் வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக வீக்கெண்டில் போவான். அப்படின்னா எப்படி அங்கே டாஸ்க் ஈக்குவலாக இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் எங்கே ஸ்கோப் இருக்குது. அதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று 2 தருதலை இருந்தால் பரவாயில்ல, பூராவும் தருதலையாக இருந்தால் அந்த ஸ்கூல் விளங்குமா? அப்படி தான் இருக்குது இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நம்ம பார்ப்போம். அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதை தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். மொதல் ப்ரோமோவில் வியானா ஒரு வேலையாக பண்ணுறாங்க. அதாவது சுபிக்ஷா மற்றும் வியானா இவங்க 2 பேருமே ரக்கட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், அதுலேயும் வியானா இருக்காங்கல்ல, அவங்க சூப்பர் ரக்கட். எப்படிப்பட்ட ரக்கட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் அசிஸ்டன்ட் வார்டன் ஒருத்தர் இருக்காருங்க. அசிஸ்டன்ட் வார்டன் அப்படிங்கிறவர் யார், நீ யார்? ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் வார்டனை பேர் சொல்லி கூப்பிட்றது, ஃபெர்னாண்டஸ்னு கூப்பிட்றது, ராத்திரி ஆனால் பெட்ரூமுக்கு போகிறது, நிறைய கேவலமான, அதாவது இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுதான் வியானா. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இந்த விக்கல்ஸ்லாம் பாருங்களேன், 12வது வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கங்கடான்னா ஒரு ஹிட்லர் மீசியை வச்சுக்கிட்ட சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கு லிட்ரலாக. விக்லர்னு பேர் வச்சிருக்கிறார் அவர், விக்லர் அப்படி வச்சிருக்கிறார். ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கு. எந்த 12வது ஸ்டூடெண்ட்டாக இப்படி மீசையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அது இந்த காலத்தில் 12வது படிக்கும் போதே அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கடா. இவனுங்க என்னடானா,
நம்ம 12th படிக்கும்போது கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு சேட்டை பண்ணுறதுன்றது வேற. அந்த சேட்டை எந்த லெவலில் இருக்கணும்னா 12வது படிக்கிறவன் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கணும். இவனுங்க 12வது வகுப்பில் இருந்துக்கிட்டு 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பையன் சேட்டை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சுபிக்ஷா போயிட்டு விக்கல்ஸே உனக்காக நான் செய்கிறேன் இப்படிலாம் யாரா பேசுவா? வியானா வந்து 12வது வகுப்பை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அது ஃபேண்டசி கிட்டு. இந்த ஸ்டூடெண்ட்டு டீச்சரை லவ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டு வாட்ச்மேனை லவ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டு செக்யூரிட்டியை லவ் பண்ணுறது, அப்படி போய்கிட்டு இருக்காங்க மேடம். அசிங்கமாக இல்லையா? இதில் வேற திருட்டு பழக்கம் வேற. எந்த ஸ்கூல்லடா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருடுறாங்க? என்னடா நீங்கள் கற்பிக்கிறீங்க மக்களுக்கு? பேகை திருடி ஒழிச்சு வைக்கிறானுங்க, டையை திருடி ஒழிச்சு வைக்கிறானுங்க. பசங்கள்லாம் திருடுவாங்க. அந்த காலத்தில் சின்ன சின்ன பசங்க இப்போவும் இருக்குது. இந்த ஷார்ப்னரை திருடுறது, பென்சில் திருடுறது, அடுத்தவங்க நோட் புக்கை வந்து எடுத்து வைக்கிறது, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, காம்பஸ்ஸு, பென் எடுக்கிறது, ரப்பர் எடுக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பொம்மை ரப்பர்லாம் வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ரப்பர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு குழந்தை எடுத்து வச்சுக்கும். சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஷூவை திருடுறது. அதுவும் யாரோட ஷூவை? ஒரு டீச்சருனுடைய ஷூஸை திருடி வைக்கிறது. காலையிலேருந்து அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் ஷூ எங்கே? அவருக்கு தெரியுது வியானா தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணு வந்து வாயவே திறக்கலை. அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய டெம்பரை இழக்கிறாரு. இழந்த பிறகு போய் கேட்குறாரு. அப்போ வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் எங்கே பாருங்கள், எஃப்ஜே வந்து இந்த கொடி ஒழிச்சு வைக்கிற டாஸ்க் இருந்துச்சுல இந்த ராஜாங்கம்ல, அந்த டாஸ்கில் அவன் எப்படி அந்த கொடியை ஒழிச்சு வச்சுருந்தானோ அந்த மாதிரி மேடம் போயிட்டு பெட்டு அந்த ரேக்கை இழுத்து, துணி வைக்கிற ரேக்கை இழுத்து அதுக்குள்ளே ஷூவை ஒழிச்சு வச்சு சாத்தி விட்ருக்காங்க. வந்து கேட்டவுடனே எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தவொடனே அமித் அவர்கள் கோவப்படுறாரு. எவ்வளோ நேரமாக வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து பிக் பாஸ் சாண்ட்ராவையும் பிரஜினியும் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அவங்க பசங்களுடைய ஃபோட்டோ அவங்க கேட்டிருந்தாங்க, அதை வந்து கொடுத்துருக்கிறாரு. காலையிலேயே வந்து எஃப்ஜேவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வேறு போச்சு. அதை வந்து நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்டு. நான் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை கொண்டு வரேன். ஒரே வீடியோவில் பேசினா ஓட மாட்டேங்குது, என்னன்னு தெரில. நம்ம சேனலில் நம்ம மக்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ வந்து ரீச் ஆகும். நானும் வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணுறேன். நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு நம்ம வீடியோ போடல. ஆனால் அதுக்கேற்ற வியூஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஷோ நல்லா இல்லைன்றது ஒன்று, பட் பார்க்குறவங்க லைக் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா, 1000 இல்லை, ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து ஒரு 5000 6000 பேருக்கு போகும். ஆனால் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, 50 லைக்கு 100 லைக் வருது அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. மக்கள் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஷூவை திருடி வச்சுக்கிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சி அவங்களே வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா சொன்னாங்க பாருங்கள், எந்த ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி திருட மாட்டாங்க, ஷூஸ் திருட மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வாண்டடாக கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுது, நான் என் ஸ்கூல் படிக்கும்போது நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இது டீச்சர்ஸ்னுடைய ஷூவை திருடி இருக்கியா? அப்போ நீ ஸ்கூல் படிக்கும்போது டீச்சரை லவ் பண்ணியிருக்கியா? வார்டனை லவ் பண்ணியிருக்கியா? புரியலையே. எப்படி நீ ஜென்ரலைஸ் பண்ணுற இதை நான் பண்ணியிருக்கேன்ட்டு? அப்போ நீ அப்போவே பிஞ்சிலேயே பழுத்தது வியானா, அப்படி தானே? கன்றாவியா, அதாவது அதான் சொல்கிறல, இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்ஸும் கொண்ட ஒரு நபராக வியானா வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. கேவலம் சினிமா வாய்ப்புக்காக உன்னுடைய கேரக்டரையே நீ இழக்க தயாராகிட்ட அப்படின்னா அப்போ நீ எதை வேணாலும் இழக்க துணிய மாட்ட அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அங்கே சொல்கிறாங்க சில பேர், காலையிலே கனி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க எஃப்ஜேவுக்கு. ஒரு வார்டனுடைய பெட்ரூமில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு புரியலை, இது தப்பாக போகுது, வெளியில் தப்பாக போகும். விஜய் சேதுபதி கேட்பாரா? அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போடணும். இதெல்லாம் கேட்கணுங்க. இது எப்படிங்க நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க?
கேட்டால் அந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுயோ பரவாயில்லையா? அதுக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்த நாளைக்கு இதை பார்த்துட்டு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் பண்ணால் என்னையா பண்ணுவீங்க? உங்களுக்கு அது முக்கியமா இல்லை வியானாவுடைய ஃப்யூச்சர் பாதிக்கிறது முக்கியமா? அப்போ வியானா செய்யக்கூடிய விஷயங்களால பல ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃப்யூச்சர் பாதிச்சா பரவாயில்லையா? இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக மாறி போச்சு மக்களே. இங்கே வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை ட்ரை பண்ணக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டான், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டான். நல்லா இருக்கும் போல இருக்கே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் அலோவ் பண்ணுறது நல்லா இருக்கும் போல இருக்கே. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வார்டன் வந்து பல இடங்களில் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் எங்கெங்கேயோ என்னென்னமோ க்ரைம்லாம் நடக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப டீப்பாக போய் நம்ம பேச முடியாது. பேசினா வந்து அது வேறு மாதிரியான மீனிங்கில் போகும். நான் அப்படி போட்டு ஒருத்தவங்களை அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் பொழைச்சி போட்டோம் நான் விட்டுறேன். உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், எதுக்கு அழுகுற? திருட்டு புத்தி தேவையா? ஒரு ஸ்கூலில் இப்படி தான் ஏங்க, அம்பட்டு ஸ்டூடெண்ட்டும் வாழா இருந்தால் அந்த ஸ்கூலில் என்னங்க பண்ணும்? அம்பட்டு ஸ்டூடெண்ட்டும் தருதலையாக திருடுறது, இந்த மாதிரி பேட் பிஹேவியர்ஸை கொண்ட ஒரு ஸ்கூல் எப்படிங்க நல்லா இருக்கும்? இதில் வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு நீங்கள் டீச்சர்ஸ்க்கு வேறு நீங்கள் ஒரு கடிவாளம் போடுறீங்க. பிரின்சிபல் கேரக்டர் எடுத்திருக்காரு பிரஜன். அவருக்கு முன்ன இருந்த பிரஜன் வந்து இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த வாரமே தீயா போயிருக்கும். ஆனால் அவரை போட்டு அடித்து அவரை வந்து உடச்சி விட்டீங்க. அவர் இந்த வாரம் முழுக்க சைலண்ட்டாக இருக்கார். நீங்கள் டாஸ்க்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கடுமையாக நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. கடுமையாக நடந்துக்கலைன்னா இப்படித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கணுமா? இது பேரண்ட்ஸ் விரும்புவாங்களா? இப்படி என் பொண்ணு இப்படி இருக்கணும், வார்டனை லவ் பண்ணிட்டு சுற்றணும், என் பொண்ணு வந்து ஒரு திருட்டு கொட்டாக இருக்கணும், திருடியாக இருக்கணும், பொய் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆபாசமான விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்த பெற்றோர்கள் நினைப்பாங்களா? அதை திருத்த வேண்டியது தானேங்க ஒரு ஸ்கூலுடைய கடமை. ஆனால் ஒரு ஸ்கூலில் அதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்குது, இன்னும் லைவில் அது நடக்கலை, கொஞ்சம் நேரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும்போது என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் எந்த விதமான சென்சாரும் இல்லாமல் என் மனசில் என்ன படுதோ என்ன தோணுதோ ஒரு சீன் பார்க்கும்போது என்னுடைய கருத்து என்ன, அது மக்கள் விரும்புவாங்க விரும்ப மாட்டாங்க, ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எதையுமே யோசிக்காமல் என்னுடைய கருத்தை மட்டுமே நான் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் சேனல் வந்து வளராமல் இருக்குது. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறது, இல்லை ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து யார் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்களோ, இப்போ விக்ரமை அதிக மக்கள் விரும்புகிறாங்க, ஸோ விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணால் நம்ம வீடியோ போடும், அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் பண்ணது கிடையாது. இந்த சேனலாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த சேனலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் வந்து அவனுக்கு ஓட்டே போடலை அப்படின்னாலும் அவன் நல்லது பண்ணானா நான் நல்லது சொல்லுவேன். எவனாக இருந்தாலும் டைட்டில் வின் இவன் தானே பண்ண போகிறான் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணியிருந்தாலும் அவன் தப்பு பண்ணானா அது தப்புன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வியூஸ் பற்றி நம்ம கவலைப்படலை. இருந்தாலும் நம்ம சேனல் வளரணும். சேனல் வளரணும்னா வீடியோக்கான லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும். அதனால் தயவுசெய்து அதை பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.